ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருவாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க உமது சத்தியத்தை அப்பா எங்கள் மத்தியில வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். சத்தியாவியாகிய பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திலும் எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களை மற்ற கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்துல பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். ஏசுவின் நாமத்தை எல்லா தட்டைகளை உடைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாம் அப்பா அரெஸ்ட் பண்ணி அப்பா என் தேவன் அப்பா அது கர்த்தாவே நல்ல விதமாய் அப்பா கிளியரா கிடைக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்போ உமது கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தமானவர்களை கொண்டு வாங்கப்பா, துரிதமாய் கொண்டு வாங்க. அப்போ உமது வார்த்தைகளை கேட்டு பலனடை உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நிர்விசாரமா இல்லாதபடிக்கு கர்த்தாவை நாங்கள் ஆவியில பலன் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை அப்பா எங்களை இன்னுமாய் தேர உதவி செய்யுங்க. உமது உபதேசத்தில் நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மதாவிக்குரிய விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்துல கடந்த வெள்ளிக்கிழமை வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 10வது வசனம் வாசித்தோம். அதை வாசித்து தியானித்தோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரியதான ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம தியானித்தோம். அந்த எக்கால சத்தத்தை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். பொன் குத்து விளக்குகளை குறித்தும் கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அருமையானவர்களே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் பொழுது ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் ஒரு காரியத்தை பேசுகிறது. அந்த சத்தம் எக்கால சத்தம் போல இருந்தது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தேவனுடைய சத்தமா இருக்கிறது. அந்த சத்தம் யோவானுக்கு வெளிப்பட்ட காரியத்தை குறித்து, அது எதற்காக வெளிப்பட்டது, அது நமக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறது, இந்த நாட்களில நாம ஒரு எக்காலமா இருக்கணும் என்பதெல்லாம் குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபைகளை குறித்து கர்சனை உள்ள தேவன். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எவ்வளவு அக்கறையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 7 சபைகளை குறித்து பேசுகிறார் பாருங்க. அவர் அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர் எல்லாமே அவராக இருந்தாலும், அவர் இந்த ஆசியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 சபைகளை அவர் எடுத்து அது குறிப்பிட்டு அவர் பேசுகிறது பார்க்கிறோம். யோவான் பாத்தீங்கன்னா ஆத்ம பாரம் கொண்ட ஒரு மனுஷன், சபைகளை குறித்த ஒரு கரிசனை உள்ள மனுஷன். அவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலத்துக்கு பிறகு அவர் எபேசு பட்டணத்துல அநேக சபைகளை ஸ்தாபித்து எபேசு என்ற சபையில அவர் ஒரு முக்கிய போதகரா இருந்தவர். இப்படி நிறைய கஷ்டப்பட்டு விசுவாசிகளை சேர்த்து தேற்றி பிரசங்கம் பண்ணி இப்படிலாம் நடத்தின அவர் பத்மதீவுல சிறையில் அடைப்பட்ட பொழுது தன் ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை, அதாவது பாஸ்டர்ஷிப் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. மெய்ப்பன் என்பது ஒரு கரிசனையான ஒரு பொறுப்பு. அதாவது தகப்பனுடைய இருதயம், மெய்ப்பனுக்கு எப்பவுமே தகப்பனுடைய இருதயம் இருக்கணும். மற்றவங்களாம் எப்படியோ, ஆனா சுவிசேஷர்கள் அறிவிச்சுட்டு போயின்னே இருப்பாங்க. அவர்களுக்கு என்னன்னா அந்த நேரத்துல கர்த்தர் சொல்றது சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க. ஆனா மெய்ப்பர்கள் தங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களாம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை எப்பவுமே இருக்கணும். ஆத்ம பாரம் அதுதான். அதனால சில போதகர்லாம் பாத்தீங்கன்னா தான் ஜனங்க எங்கேயும் போகக்கூடாது, எந்த இடத்துலயும் போயிடக்கூடாதுன்றதுல குறிச்சு கவனமா இருப்பாங்க. அதனாலதான் என்னதுன்னா அங்க போகாது இங்க போகாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் சில சபைகள் எல்லாம் இருக்கும். அது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும், அநேகரை உள்ள கூப்பிடணும், கண்டுபிடிச்சு நல்லவர்கள், நல்ல சுவிசேஷகர்களை, நல்ல ஆட்களை உள்ள சேர்த்து அவர்கள் பிரசங்கிக்கணும். இது போதகர்கள் செய்யற சில தவறுகள் அதுதான். நிறைய பேரை உள்ள சேர்க்கறதில்ல.
அவங்களும் போதிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சேர்க்க மாட்டாங்க, ஜனங்களையும் அனுப்ப மாட்டாங்க. இது வந்து சில நேரங்களில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு தற்கால சபைகளில. ஆனா தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, அந்த ஆத்தும பாரத்தை கொண்ட மனுஷர்களை தான் கர்த்தர் தேடுறாரு. இன்னைக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும் பாஸ்டர்ஸ், எந்த நேரமும் அந்த பிள்ளைங்க பின்னாடியே இருக்கணும். அதனால தான் பாருங்க சில சபைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷெட்யூல்ஸ் வச்சிருப்பாங்க. தினம் ஒரு ஷெட்யூல் போடுவாங்க பாருங்க. தினம் வந்து என்னன்னா ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப், வீக்லி ஒன்ஸ், அப்புறமா ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து தகப்பனுடைய ஸ்தானம். அது பாஸ்டருக்கே உள்ள ஒரு தனி சிறப்பு அது. அந்த காரியத்தை வந்து தேவன் வந்து விரும்புகிறார். அதனால சில சபைகள் வளருது. இன்னைக்கு அந்த தகவன் பிள்ளைகளை தேடி போகும் பொழுது அந்த கரிசனை, அந்த அன்பு வந்து பிள்ளைகளை வந்து தகவன்கிட்ட கொண்டு போகும். அந்த இடத்துல அவங்க வந்து நின்று வேலை செய்யறதுக்கோ, உட்கார்ந்து உபதேசம் கேட்கறதுக்கோ, அப்பா பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவு வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு பாஸ்டனுடைய அந்த தன்மை அதுதான். அது ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அடிக்கடி மீட் பண்ணணும், ஜனங்களோட அடிக்கடி மிங்கிள் ஆகணும். அந்த இது இது யோவான் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து இப்போ டிட்டாச் ஆயிட்டாரு. என்னன்னா அட்டாச்சா இருந்தவர் டிட்டாச் ஆயிட்டார். அப்படின்னா என்ன சேர்ந்து இருந்தவர், ஜனங்களோடு இருந்தவர் பத்மதீவுல ரொம்ப தூரமா போயிட்டார். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து என்னன்னா அந்த உள்ளத்தினுடைய ஏக்கத்தை பார்க்கிறார். அந்த உள்ளத்தின் ஏக்கத்தை பார்க்கும்பொழுது அந்த சபையை குறித்து அவர் கரிசனையா பேசுறார். அவருடைய சபையையும் ஒரு ஒரு அங்கமா எடுத்துக்கிட்டு எபேசு சபையை குறித்தும் அவர் கரிசனையா பேசுறார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு சபையை குறித்து தியானிக்கும் போது அதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அந்தந்த வசனத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, அந்த சபைகளை கைவிடலை. தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைகளை வந்து அவர் என்ன செய்யறாரு, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில அவர் உலாவுகிற தேவன் என்று சொல்லுகிறபடி அந்த 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகளுக்கு அடையாளமாய் அவர்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக, கண்காணிக்கிற தேவனாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அவர் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு வெளிப்படுத்துறார். நீ கவலைப்படாத, உன்னுடைய இடத்துல அந்த சபை நான் கண்காணிக்கிறேன், நான் உலாவுகிற தேவன். சபைகளையும் அது நல்ல ஒரு பாட்டு. இதோ மனுஷர்கள் மத்தியிலும், அப்போ தேவாதி தேவன் உலாவுகிற தேவன் சிங்காசனம் அமைச்சு நம்ம மத்தியில உலாவுகிற தேவன்றதை நம்ம அடிக்கடி நம்ம பாடுற பாட்டு தான் அது இல்லையா? அதுல நம்ம மத்தியில உலாவுகிற தேவன் அவர், நம்ம மத்தியில சிங்காசனம் போட்டு அமருகிற தேவன். அந்த நல்ல தகப்பன் வந்து என்ன செய்றாரு, சில நேரங்களிலே சில இடங்களிலே நாம கொஞ்சம் வெளியே போகும்போது அந்த இடத்துல கர்த்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறவராக இருக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல யோவானுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் அந்த நாளில் உள்ள 7 சபைகளையும் மட்டுமல்ல வருகிற நாட்களிலும், அதாவது தீர்க்க தரிசனம் என்பது இந்த வெளிப்படுத்தின விசேஷன்றது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அதாவது பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். தீர்க்க தரிசனம் என்பது பிரசன்டை குறிக்கும், ஃபியூச்சரை குறிக்கும். எப்பவுமே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தற்காலத்துக்குரியவைகளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எதிர்காலத்துக்குரியவைகளாகவும் இருக்கும். அது வந்து ஒரு ஆலோசனையாகவும் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த திருச்சபையை வந்து ஒரு எக்லீஷியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எபிரேயத்துல வந்து பார்க்கும்போது எக்லீஷியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து எப்படி சொன்னா ஒரு கர்த்தருடைய வீடாக, அந்த கர்த்தருடைய மெய்ப்பினுடைய அந்த கண்காணிப்பாக, அதே நேரத்துல ஒரு ஓய்வு நாள்ல நடத்தக்கூடிய ஒன்றாக இந்த எக்லீஷியா விளங்குகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சித்தமானால் அது ஒரு சில நாட்கள்ல பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்துக்குரியது மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த 7 சபைகள் வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அடையாளம். ஒரு சபையும் ஒவ்வொரு கேரக்டர் உள்ள ஒரு விசுவாசிக்கு அடையாளன்றதை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 சபைகளுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தூதர்கள். இப்ப தூதன் என்று சொல்லும்பொழுது யாருன்னா அது வந்து ஒரு ஊழியனை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதே போல இந்த ஊழியர்களை குறித்து தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தானியேல் 12:3 சொல்லும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துல ஒளியை போலவும் அந்த இடத்துல நட்சத்திரங்களை போல அவர்கள் வந்து திகழ்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நட்சத்திரங்களாக ஒளி வீசுகிற அந்த ஊழியர்களை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்காக இந்த ஊழியர்கள் பிரகாசிக்கிறார்கள் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த இடத்துல இந்த 7 சபைகள் 7 பட்டணங்களினுடைய பெயர்களோடு இணைந்திருக்கிறது அந்த இடத்துல சொல்லப்படுது. அந்த எபேசுல இருக்கிற சபைகள் அந்த 7
சிமிர்னா எபேசு சபை, மற்றது அடுத்து சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, 7 பட்டணம். இதெல்லாம் வந்து சபையின் பேருன்னா அது வந்து பட்டணத்தின் பேர். பட்டணத்துல அது இருக்கிறதுனால அது பட்டணத்தின் பேர். இந்த 7 7 ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, வேதத்துல 7 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண். ஏன்னா அது வந்து ஒரு பரிபூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பிதாவாகிய தேவன் ஃபர்ஸ்ட் வேர்டு ஆதியிலே அவர் வந்து வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்ற அந்த வேர்டு எபிரேயத்துல தான் வந்து முதல்ல வந்து அரமாயும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த மொழியில தான் வந்து முதல்ல வந்து பேசப்பட்டது, வேதங்கள் வந்து எழுதப்பட்டது. அதாவது அது வந்து அரமாயன்றது வந்து எபிரேய மொழியினுடைய மூல மொழி, அது தொடக்க மொழி. இப்ப பாத்தீங்க சொன்னாக்கா, இந்த எபிரேய மொழியில முதல் அந்த வரி பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகள் கொண்டது. ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து 7 வார்த்தைகள் தான் எபிரேயத்துல. தமிழ்ல வந்து 5 வார்த்தையா இருக்குது, ஆனா எபிரேயத்துல 7 வார்த்தை. அதுல பாத்தீங்கன்னா பேரேஷிட் பாரா ஏலோஹிம் எட்சா ஷமியா வே எட்ஹா அரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது 7 வார்த்தைகள். இது 7மே பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பரிபூர்ணமான ஒரு வார்த்தைகள். இந்த 7மே பாத்தீங்கன்னா அதுல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து, ஆவியானவர் குறித்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதை ரெப்ரசன்ட் பண்றதை குறிக்கிறது, வானத்தை குறிக்கிறது, பூமியை குறிக்கிறது. இப்படி அந்த அந்த ஒரு லைனுக்குள்ள எல்லாமே அடங்குது. அந்த ஒரே லைன்ல எல்லாமே அடங்குது. அந்த ஒரு சர்வ சிருஷ்டிக ஏலோகியம் சொல்லுவோம், சர்வ சிருஷ்டிகரா அந்த இடத்துல சொல்லப்படுது. இதுல இந்த 7 வார்த்தைகளும் அது ஒரு பரிபூர்ணமா, தொடக்கமே ஒரு பரிபூர்ணத்துல அது தொடங்கி அடுத்து நடத்தப்படுகிறதா இருக்கிறது. இப்ப இந்த எண்ணை வைத்து பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய 7 குறிச்சு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷத்துல மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஏறத்தாழ 30 7 வருது. 37ன்னு சொன்னாக்கா 30 வசனங்கள்ல 30 காரியங்கள். அதுல சிலது 2 முறை வருது, சிலது 3-4 முறை வருது. அந்த வசனங்கள்ல 30 தடவை அது வந்து வெளிப்படுது. 30 வசனங்கள்ல 7 வருது. ஒரே வசனத்துல 2 முறை கூட வரும். ஒரே வசனத்துல 2-3 தடவை கூட 7 கலசங்கள், 7 தூதர்கள் அப்படின்ட்டு ஒரே வசனத்துல கூட வரும். இப்ப வசனங்கள் மட்டும் 30 வசனங்கள்ல 7 வருது. அதே போல பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த 7ன்றதுல 7 சபைகள், 7 ஆவிகள், 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், அது இயேசு கிறிஸ்துனுடைய அவயவங்கள், தூதர்கள், 7 தூதர்கள், சபைக்குரிய நிருபங்கள், அக்கினி தீபங்கள், முத்திரைகள், கொம்புகள், கண்கள், மங்கள துதிகள், பூமி அதிர்ச்சிகள், பலிப்பீடங்கள், குணலட்சணங்கள், எக்காலங்கள், பாதாளம், இடி முழக்கங்கள், அதே போல 7 ஆயிரங்கள், கிரீடங்கள், 7 விதமான ஆட்கள், அறிவாளிகள், வாதைகள், கலசங்கள், தலைகள், மலைகள், ராஜாக்கள், அப்புறமா 7 ஆக்கினை தீர்ப்புகள், 7 முந்தினவைகள், 7 புதிய காரியங்கள், இப்படி 30 வசனங்கள்ல 30 விதமான காரியங்களை 7 சொல்லியிருக்கிறது. இதை தவிர இந்த உலக பிரகாரமாவும் சரி, வேதத்துல இன்னும் பல 7களை நம்ம பார்க்க முடியும். இது வெளிப்படுத்தல மட்டுமே இவ்வளவு காரியம். மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 7 வானவில்ல, 7 நிறங்கள், 7 ஸ்வரங்கள். உலகத்துல பாத்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள், 7 இசை, எல்லாமே கர்த்தருடைய பிளானு, கர்த்தருடைய அவருடைய திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கும். இப்ப பாருங்க, 7 ஸ்வரங்கள், 7 இசைகள், அதே போல 7 பண்டிகைகள், 7 நாட்கள், வாரத்துல பாத்தீங்கன்னா 7 நாட்கள், 7 பலிகள், 7 கூடாரத்துல இருக்கிற பொருட்கள், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற பொருட்கள் 7 தான். அதே போல 7 ஆராதனை முறைமைகள், இதுவும் 7 தான். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 7 ஆராதனை முறைமைகள் சொல்லி பார்த்தா அதுவும் எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா நான் ஒரு தடவை உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கேன். அதுல தோடாக்கு, யாடாக்கு, பராக்கு அப்படின்னு சொல்லிடுது. தோடாக்குன்னா நன்றி கூறி சொல்றது, யாடாக்குன்னா கையை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறது, பராக்குன்னு சொன்னா முழங்கால் படிட்டு சொல்றது. அதே போல ஹலால்னா கொண்டாடுறது, கொண்டாடுவோம் குதூகலம் கொண்டாட்டம் பாடுறோம்ல அது. அதே போல ஷமார்ன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வாத்திய கருவிகள் எல்லாம் இசைச்சீர் பண்றது. அது ஷாபாக்னு சொன்னாக்கா வெற்றி முழக்கம், ஏகோவா நிசின் வெற்றி முழக்கம் பண்றது. அதே போல
தெஹிலாக்குன்னு சொல்லும்போது புது புது பாட்டுங்கள்லாம் பாடுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை முறைமைகளை, அதுவும் 7 விதமான ஆராதனை முறைமைகள் ஆண்டவரை துதிக்கிறதுக்கான 7 விதமா சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படி இந்த 7 காரியங்களை குறித்து கர்த்தர் வந்து வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம், வேதத்துல பல இடங்கள்ல 7 7 சொல்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பரிபூரணத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. இந்த உலகத்துல பல்வேறு சபைகள் இப்ப வந்து 7 சபை தான் இருந்துச்சான்னா இல்ல. 7 சபைகளுக்கு மேல இருந்தது. ஆனா இந்த 7 சபைகளில் இருக்கிற குணாதிசயங்கள் அந்த சபைகள்ல காணப்படுது. அதனால இந்த 7 தான் வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ். அதே போல அந்த 7 சபைகளுக்குள்ள குவாலிட்டிஸ் தான் மற்ற இடங்களிலும் காணப்படுகிறதுனால் கர்த்தர் வந்து அந்த 7 அதை பிரதானப்படுத்தி அந்த இடத்துல நமக்கு சொல்றத பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 காரியம் உண்டு. ஒன்று நிறைவேறக்கூடிய பகுதி, நிறைவேறி கொண்டிருக்கிற பகுதி. இன்னொன்னு மறுபடியும் நடக்க போகிற பகுதி. இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்பொழுது 2 காரியங்கள் நடக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ வெளிப்படுத்தின 6வது அதிகாரத்தை குறித்து நம்ம நிறைய முறை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 6வது அதிகாரத்தில் இருக்கிற முத்திரைகள் உடைப்பட்டு இருக்குது சொல்றோம். அருமையானவர்கள் சிலர் வந்து உடைப்படலை, இனிமேதான் வரப்போகுது அப்படின்றாங்க. 2மே உண்மை. எப்படி சொன்னீங்கன்னா இப்ப நடக்கிறது நிழல், இனிமே வரப்போகுது நிஜம். இப்ப நடக்கிற நிழலை நம்மளால தாங்க முடியல, கொரோனாவை தாங்க முடியல. ஆனா இனி வரப்போகிறது, நிஜமாய் வரப்போகிறது, அது இன்னும் மோசமா இருக்கு. அப்போ கலசங்கள் உடைப்பட்டு இதை விட பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்க போகிறது. அருமையானவர்கள், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலையும் 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து நிழலா இருக்கிறது, நிழலாட்டமா இருக்கிறது. இன்னொன்னு வந்து நிஜமாக்கப்படுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல புரிந்து கொண்டால் அது மிகவும் சுலபமான ஒரு விஷயமாவும் இருக்கிறது. அதுல பாருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்றுதான் ஆரம்பிக்கிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷமே. அதனால சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதுன்னா இது வந்து நடக்க போகிறது, சீக்கிரமா வரப்போகிற காரியம் என்பதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுது. அதனால இப்பவும் நடக்கிற விஷயமாவும் இருக்கிறது, இனி வருகிற காரியமாவும் இருக்கிறது என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து சிலர் வந்து குழப்பின்னு இருப்பாங்க. ஐயோ, இது வந்து இனிமே வரப்போகிற விஷயம்தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப டிலே ஆகுமோ? இல்ல, கண்டிப்பா டிலே ஆகாது, வரும். கண்டிப்பா சீக்கிரத்துலதான் ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது. அதற்கான அடையாளங்கள் இருக்கிறது, அதுக்கான முத்திரைகளும் உடைப்பட்டிருக்கிறது, தெளிவான நிழலாட்டங்கள் இருக்கிறது. நிஜம் இன்னும் மோசமா இருக்கும். அந்த இருளின் காலத்துல இன்னும் வெளிப்படையாய் சில காரியங்கள் நடக்கும். அந்த நாட்கள்ல நாமளும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்போ நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அதனால இந்த காரியங்களை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவரே, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளையும் நீ எழுது. வருங்காலங்களில் சபைகளுடைய நிலவரங்களை இது வந்து குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள், அப்ப இப்போ சம்பவிக்க வேண்டியவைகள், இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள். ஏன்னா அந்த வருங்காலங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான சுவாபங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப எபேசு சபை, இப்ப பாத்தீங்கன்னா 7 சபைகளிலும் அந்த 7 சபைகளுடைய விளக்க சுருக்கமா சொல்ல போனா, இந்த சபையினுடைய வருடங்கள், எபேசு சபைன்னு சொன்னா 33 கிபி 33ல இருந்து 100 வருஷம் வரைக்கும். இந்த சபையினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பெந்தகோஸ்துல இருந்து யோவான் வரைக்கும் உள்ள காலகட்டம். இந்த 7 நட்சத்திரங்கள் உடையவர் அந்த இடத்துல இது பண்றாரு. அவர் ஆதி அன்பை விட்டவர்கள். அதாவது எபேசு சபையிலேயே யோவான் காலத்திலேயே அந்த ஆதி அன்பை விட்டுட்டாங்க. ஏன் ஆதி அன்புனா தொடக்க கால அப்போஸ்தலர் காலத்துல என்ன செஞ்சா கூடி கூடி ஜெபிச்சது, கூடி கூடி அந்யோன்யமா அனுதினமும் அப்பம் பிட்டது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வர 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 தேஞ்சு போச்சு. ஏன்னா 70வது வருஷம் எருசலேம் அந்த தேவாலயங்கள் வந்து எரிந்த பிறகு, இடிப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு சிதறப்பட்டார்கள். எல்லாம் சிதறுண்டு போனார்கள், உலகமே சிதறுண்டு போனார்கள். அப்படி சிதறுண்டு போகும் பொழுது அந்த ஆதி அன்பு மறைஞ்சு போச்சு, சபைகள் சிதறுண்டு போனது. ஆகவே இந்த எபேசு சபை ஃபர்ஸ்ட் சபையிலேயே கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை வந்து அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதே போல இங்க ஜெயம் கொள்பவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள், மனம் திரும்பி ஆதி கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் வந்து எபேசு சபை மக்களுக்கு அழைப்பு கொடுக்கறத பார்க்கிறோம். அதே போல விளக்கு தண்டு, அந்த நியாய தீர்ப்புல வரும்பொழுது விளக்கு தண்டு எடுபட்டு போகும்,
சில இதயங்களில் வந்து தவறான போதனைகள் வந்து சில இதயங்கள்ல காணப்படுது அப்படிலாம் இந்த முதல் எபேசு சபையில சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இப்போ என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது, என்ன நிலைமை அப்படின்றதெல்லாம் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அதுல வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சொல்கிறதாவது. அப்போ ஒரு கட்டளை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அப்போ சபையினுடைய நிலைமை என்ன? உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமை, அது 2வது வசனம். அது சபையினுடைய நிலைமை. அப்போ ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சு 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 நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. நான் இப்போ காலங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சபை குறித்து தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு சபையும் டீட்டெயிலா நம்ம தியானிப்போம். இப்போ எபேசு சபையினுடைய காலம் வந்து 33ல இருந்து கிபி 33ல இருந்து 100 வரைக்கும். சிமிதாவினுடைய காலம் என்னன்னு சொன்னாக்கா கிபி 100ல இருந்து 313வது வருஷம் வரைக்கும். பெர்கமோ சபை காலம் வந்து கிபி 313ல இருந்து 590 வரைக்கும். அதே போல தியேத்ரா வந்து அந்த சபையினுடைய காலம் வந்து 590ல இருந்து 1517 வரைக்கும். சர்தை சபையினுடைய காலம் வந்து 1517ல இருந்து 1792 வரைக்கும். பிலதெல்பியாவினுடைய காலம் வந்து 1792ல இருந்து 1914 வரைக்கும். லவோதிகா சபையினுடைய காலம் வந்து 1914ல இருந்து இன்றைக்கு வரைக்கும். இது வந்து காலகட்டத்தின்படியான ஒரு சபைகள். இந்த சபைகளுக்கு பேரும் குறிப்பிடப்படுது. எபேசு சபை வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய சபை. சிமினா பாத்தீங்கன்னா ஒரு இரத்த சாட்சிகளினுடைய சபை. அதாவது நறுமணமான ஒரு சபைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சபை. சிமிர்னா அப்படின்னாவே நற்கந்தம், அதாவது சென்ட்டுக்கு பேர் தான் அந்த சிமிர்னான்றது வந்து என்னன்னா நறுமண தைல, அது உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதுப்போ அந்த இடத்துல இரத்த சாட்சிகள் தங்களுடைய ரத்தத்தை உடைத்து அது தேவனுக்கு நறுமணமா இருந்தது அந்த சிமிர்னா சபை. அதே போல பெர்கமோன்றது அஞ்ஞானிகள், நிறைய அஞ்ஞானிகள் இருந்த ஒரு சபையா இருக்கிறது. தியேத்ரா வந்து ரோம போப்பு, அதாவது அரசியலும் திருச்சபை இணைந்த காலகட்டம். அதே போல சர்தை சபை வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சியுடைய காலகட்டம். பிலதெல்பியா வந்து மிஷினரிகளுடைய காலகட்டம். அடுத்து லவோதிகியா இப்ப இருக்கிற மக்களாட்சியினுடைய காலகட்டம். நிலைக்குலைந்த சபை, ஒன்னுத்துக்கு புரோஜனம் இல்லாத சபைகள் என்று ஆண்டவரே சொல்ற காரியம். இப்போ லவோதிகா சபை ஒன்னுத்துக்கு புரோஜனம் இல்லாது அப்படின்றதுதான். இப்போ வந்து ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி ஆண்டவர் கொடுத்தா மட்டும்தான் இந்த நாட்கள்ல கொஞ்சமாவது தேரோன்றதுதான் தேவனுடைய சித்தம். அதனால்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் பல உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வந்து உபதேசங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கறது மிக மிக குறைவா இருக்கிறாங்க. வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஒரு நாள் வரதான் போகுது. அவன் 8:11 சொல்ற மாதிரி கிழக்குல இருந்து மேற்கு, வடக்குல இருந்து தெற்கா எல்லாம் ஓடி ஓடி தேடுவாங்க. ஆனா வார்த்தை கிடைக்காது. சபைகள்ல ஓடி தேடுவாங்க, வார்த்தை கிடைக்காது. ஆனா இருக்கும். அருமையானவர்களே, வார்த்தை கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா ஊடகங்கள்ல தான் பிரசங்கம் நடக்குது, எல்லாம் பாட்டு பாடினது நல்லதா இருக்கிறாங்க. ஆனா இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சில ஊழியர்கள் அழகா சொல்லுவாங்க. என்னன்னா, தண்ணி எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னா நாலுல வந்து 3 பாகம் தண்ணி தான், 1 பாகம் தான் நிலம். அப்படி பார்க்கும்போது 3 பாகம் தண்ணி இருந்து கூட தண்ணி பஞ்சம். ஏன்? குடிக்கிறதுக்கான தண்ணி இல்லை. இன்னைக்கு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனங்கள் இன்னைக்கு ஜனங்கிட்ட இல்லை. இன்னைக்கு ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வசனங்கள் கிடைக்காததுனால்தான் ஆண்டவர் சொல்ற வசன பஞ்சம்ட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள், ஆத்மா உயிர்ப்பிக்கிற மாதிரி பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு என்று வேதத்துல தெளிவா சொல்லுகிறார். அதனால வசன பஞ்சம். இந்த கடைசி நாட்கள் லவோதிகா சபையினுடைய நாட்கள், நிலை குலைந்த சபை. இன்னைக்கு சத்தியம், ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கிற வசனங்கள் ஜனங்களுக்கு மத்தியில கொண்டு போகணும். தேவ சமூகத்துல காத்திருந்து வசனங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு பேசுற மக்கள் ரொம்ப ரொம்ப குறை இந்த நாட்கள். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆயத்த கூட்டம் வச்சு அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வார்த்தை வாங்கி அவங்க வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஒரு நாளெல்லாம் இருந்து ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து அப்படிலாம் ஊழியர்கள் அடுத்த நாள் சண்டே வந்து பிரசங்கிப்பார்கள். அது வந்து உயிர் மீட்சி கொடுத்தது, ஒரு சபைகளில் ஒரு எழுப்புதலை கொடுத்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறாருன்னா இல்லை. இன்னைக்கு தேவ சமூகத்துல காத்து இருக்கிறது ரொம்ப குறையும்.
இன்னைக்கு நம்ம இப்போ நாங்கெல்லாம் ஒரு பிரசங்கத்துக்கு இது பண்ணோம்னா ஒரு வாரமா ஆண்டர் பேசினே இருக்கணும் அந்த வசனம். ஆண்டர் பேசாம அந்த வசனத்தை நாங்க எடுக்க மாட்டோம். எனக்கெல்லாம் வந்து பேசிட்டே இருப்பாரு சில வசனங்கள், சில இடங்கள்ல பேசுறதுக்கு. ஆனா வந்து டக்குன்னு சொன்னாக்க நான் எடுத்துருவேன். ஆனாலும் அந்த வசனங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதுக்கோ ஒண்ணு ஓடினுக்குதுன்னு மட்டும் தெரியும். ஆனா சில நேரங்கள்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவேன். அப்போ பேசும்போது அது எதுக்கோ ஓடிட்டு இருக்குது வசனம்னா அந்த நேரத்துல பேசுறதுக்காக கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி சில நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து நம்ம வசனங்களை பெற்றுக்கொண்டு பேசணும். ஊழியர்கள் அந்த மாதிரி பேசணும். நம்ம வந்து அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம சபைக்காக, ஊழியர்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். இப்படி இந்த ஒவ்வொரு காலகட்டத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த 11வது 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அருமையானவர்களே, என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அதாவது சத்தத்தை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. ஆனா அந்த சத்தம் அந்த திசையை பார்க்க திரும்பினாரு. அப்படி திரும்பும்பொழுது அந்த இடத்துல அந்த சத்தத்துக்கு உரியவர் இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு உருவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன உருவம் அப்படி சொன்னா 7 பொன் குத்து விளக்குகள், அது மத்தியில நிலையங்கி தரித்து ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒரு கச்சை கட்டிட்டு, பொற்கச்சை கட்டிட்டு. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் உண்டு. அருமையானவர்களே, வேதத்துல வந்து இந்த சத்தத்தை குறித்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பிதாவாகியவர் பேசுற சத்தமும் இருக்கு, இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தமும் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் பேசுற சத்தமும் இருக்கு. இந்த 3 பேருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். 3 பேர் சத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா, பிதாவானவர் பேசுகிற சத்தம், அவர் வந்து இப்போ மோசே கிட்ட அந்த மாதிரி பேசும் பொழுது ஒரு வெளிப்படையாய் அங்க பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் வந்து ஒரு அன்பான சத்தம். நம்ம அருகில பேசுறது நம்ம கேட்கலாம், அருகில இருந்து பேசுறது. பிதாவானவர் பேசுறது வந்து என்னன்னா எக்கால சத்தம் போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தம், இடி முழக்கத்தோடு. அவருடைய இதெல்லாம் பிரசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் பிதாவு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், எல்லாத்தையும் அடக்கி வாசித்து நமக்கு பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். பிள்ளைங்களுக்கு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுவார். அதாவது ஒரு அன்பா, ஒரு என்ன சொல்ற அழகா, நமக்கு வந்து காதுகளுக்கு இனிமையா அப்படி பேசுவார். இந்த நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கர்த்தருடைய நாம் மகிமையாக சொல்றேன். 1991 என்னோட ஆண்டவர் ஒரு வாரம் பேசினார். நான் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை நான் கேட்டேன். என்னுடைய வலது காதுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் எனக்காக என்ன செய்வார், எனக்காக என்ன செய்வார், அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்ப பாத்தீங்க சொன்னாக்கா அருமையானவர்களே, அந்த சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்டுட்டே இருக்கும்போது நான் உடனே என்ன ஃபாஸ்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து 40 நாள் போட்டு அப்பதான் பிசாசை நேருக்கு நேர் பார்க்கவும், அப்புறமா ஆண்டவருடைய தரிசனங்கள் பார்க்கவும், கர்த்தருடைய கரம் தொட்டு எழுப்பி போறது, அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவர் சில ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுல இருந்து ஆண்டவர் வழி நடத்திட்டு தான் வராரு. அருமையானவர்களே, அந்த சத்தத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் நம்முடைய பக்கத்துல இருந்து அவர் பேசுறது நம்ம கேட்க முடியும். அது சைடு வந்து நல்லா கவனிக்கணும். லெஃப்ட் சைடு பேசுறது வந்து சாத்தானுடைய சத்தம், வலது பக்கம் பேசுறது கர்த்தருடைய சத்தம். நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. 2வது வந்து ஆவியானவர் பேசுறது எப்படி பேசுறாருன்னா, உங்களுடைய மனசுல பேசுவார். உங்களுடைய மனசுல நீங்க ஆண்டர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன்ல ஒரு சத்தம் பேசும், ஒரு இன்ட்யூஷன் நல்லா ஆன்சர் பண்ணும். ஆண்டர்கிட்ட கேட்டீங்கன்னா, பர்மிஷன் கேட்டீங்கன்னா, ஓகே கோ போ அப்படின்வாரு. ஆனா நிறைய எல்லாம் பேச மாட்டாரு. ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமா பேசுறத நீங்க உணர முடியும். இதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஆண்டருடைய வருகையில அந்த எக்கால சத்தத்தை நம்மால கேட்க முடியும். அருமையானவர்களே, இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு. இப்ப பாருங்க, ஈரான் பகுதியிலாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரை தரிசிச்சு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் நல்ல தகப்பன்.
நம்மோடு பேசுகிற நாம தான் வந்து ரெஸ்ட்லெஸ் கிரீச்சர்ஸ். நம்மலாம் வந்து என்னன்னா உட்காந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். நேரம் இல்லைன்றதை விட ரெஸ்ட்லெஸ், நமக்கு ஒரு நிதானம் இல்லை, நிதானம் இல்லை. கொஞ்சம் அமைதலா உட்காருங்க. அமைதலா இருக்கும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தை, அதான் எலியா தேடுறாரு பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அமைதியா இருக்கும் பொழுதுதான் அந்த மெல்லிய தென்றல்ல அவருடைய சத்தத்தை உணர முடியுது. கடும் காற்று, அந்த அந்த இதெல்லாம் இடி சத்தம், பெரிய பெரிய இடி சத்தத்துல எல்லாம் அவருடைய இதெல்லாம் கேட்க முடியாது. மெல்லிய அமர்ந்த சத்தத்துலதான் அவருடைய குரல் எல்லாம் நம்ம கேட்க முடியாது, கர்த்தருடைய குரல். அவ மெல்லிய சத்தத்துல பேசுறாருன்னா அங்க இயேசுதான் பேசுறாரு. தூதன்ற வார்த்தைகள்லாம் இயேசு கிறிஸ்து தான் பைபிள்ல. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் தூதனா வந்தவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்லிய சத்தத்துல பேசுகிறவரா இருக்கிறார். இடி முழக்கத்தோடு, மோசே கூட பேசும்போதெல்லாம் பிதாவாகிய தேவன் இடி முழக்கத்தோடு மேகத்திலிருந்து, அப்படியே வானத்திலிருந்து, அக்கினியிலிருந்து அவர் பேசுறது அப்படியே மேகம், அக்னி, அதாவது அதுல எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் பிதாவாகிய தேவனுடைய சத்தம். சரி, போகட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது கூட பிதாவான பேசுறவர், இவர் என் நேசகுமாரன். எங்கிருந்து பேசுறாரு? வானத்திலிருந்து பேசுறாரு, அங்கிருந்து பேசுறாரு. அது புறா, பரிசுத்தாவியான புறா போல இறங்கும் பொழுது அவர் மேல இருந்து பேசுறாரு, வானத்திலிருந்து பேசுறாரு, இவர் என் நேசகுமார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அது போல மருதுவ மலையில பாத்தீங்கன்னா இயேசு வந்து பிரகாசம் அடையும் பொழுது அங்கிருந்து பிதாவானவர் எங்கிருந்து பேசுறா? வானத்துல இருந்து பேசுறார், இவருக்கு செவி கொடுங்கள். அதனால இப்பொழுது பேசுகிற சத்தம் யாருடைய சத்தம் அப்படின்னா மனுஷகுமாருடைய சத்தம். இப்ப நம்ம கிட்ட பேசுறதெல்லாம் பிதாவானவர் டைரக்டா பேசுறது இல்லை. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக டைலூட் ஆயிட்டார். தன்னையே வெறுமையாக்கி, தன்னை வந்து பிதாவினுடைய அந்த அந்தஸ்திலிருந்து தன்னை இறக்கி ரொம்ப ரொம்ப கீழே அடிமட்டத்துக்கு நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டதுனால நம்மளில் ஒருவராக அவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, அதனால நம்ம இப்ப கேட்கிற சத்தம்னா இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம். அதனால இயேசு கிறிஸ்து அன்போடு மனதுருக்கத்தோடு பேசுகிறவர். அந்த அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், அவருடைய பிரசங்க சத்தத்தை கேட்டவர்கள் காற்றையும் கடலையும் அதட்டும் போது பேசி சத்தத்தையும் கேட்கறாங்க. அது இப்போ காற்று கடலை அதட்டும் போது பாத்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும். அது ஒரு அதிகார தோரணை. அது வந்து பிதாவாகிய தேவனுடைய அந்த சாயில அவங்க பிரதிபலிக்கிறார். அவர் ராஜரீகத்தை பிரதிபலிக்கிறார். அதனால அவர் மென்மையாகவும் பேசுவாரு இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தன்னுடைய அந்த அந்தஸ்தையும் எடுத்தும் பேசுவார். அதாவது இடி முழக்கத்தோட பேசுவார், அரவணைக்கிற குரலையும் பேசுவார், எக்கால சத்தத்தோடும் பேசுவார். இப்ப வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துற விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் எக்கால சத்தத்துல பேசுறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து இப்ப எந்த அந்தஸ்துக்கு வந்துட்டாருன்னா பிதாவின் ஒரே பொருளாக மாறிட்டார். பிதாவின் வலது பாசத்துல இருக்கிறார், அதாவது பரத்துக்கு போயிருக்கிறார். இந்த பூமியில இருக்கும் பொழுது, நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம இடத்துல அவர் மென்மையாக பேசினாரு. இப்பவும் நம்ம கிட்ட பேசும் பொழுது மென்மையாக பேசுறாரு. சில ரகசியங்களை, சில வெளிப்பாடுகளை பரத்தினுடைய ஆவிக்குள்ளான நிலையில பேசும் பொழுது, அந்த இடத்துல பேசும் பொழுது அந்த இடத்துல அவர் என்னது எக்கால சத்தத்தோடு அவர் பேசுறத பாக்குறோம். அப்படின்னா என்னன்னா ஒரு ட்ரம்பட் சவுண்டு. இப்ப பாத்தீங்கன்னா 2016 கடைசியில தான் நான் இங்க ஜெய்சன்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவங்க எல்லாம் நாங்களாம் இஸ்ரேல் போனோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2017 போனோம். 2016 லாஸ்ட் டிசம்பர்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல்லயே நிறைய முறை வந்து ட்ரம்பட் சவுண்டு வானத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து ட்ரம்பட் சவுண்டு வானத்திலே பெரிய சர்க்கிள், ஒரு பெரிய வட்டம், அங்க இருந்து வானத்துல இருந்து ட்ரம்பட் சவுண்டு ஒழிச்சுட்டு, அதே நேரத்துல பல நாடுகள்ல இருந்து ஏறத்தாழ 100 எக்கால சத்தங்கள் அந்த டைம் ஒழிச்சுது. ஏன்னா இது கடைசி காலத்தினுடைய துவக்கம்ட்டு அப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா 2018 பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தனி நாடு அந்த அந்தஸ்து கிடைக்க போகுது, அந்த எருசலேம் வந்து தலைநகரா வரப்போகிறது. இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக அப்போவே வந்து ஒரு ட்ரம்பட் சவுண்ட் அதெல்லாம் வந்து ஆண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி காலத்தினுடைய துவக்கத்தை அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டார் 2016. அதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அடையாளங்கள், இதெல்லாம் வந்து சும்மா இல்லை.
இப்போ இந்த காரியங்கள் நடக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய பேருக்கு நம்ம தெரிந்து கொள்ளல, அவ்வளவுதான். மற்றபடி கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மோடு கூட பேசுகிறவர். நம்ம நம்ம நாம தான் வந்து லிசன் பண்ணணும், நம்ம தான் இடம் கொடுக்கணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலையும் அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம்ல. குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் அப்படி சொல்லிட்டு கூட ஒரு பாட்டு பாடுவோம். அப்போ அவர் நம்ம குத்து விளக்குகள் மத்தியில், அதுவும் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தெய்வம். இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா குத்து விளக்குகளை குறிச்சு நம்ம பார்க்கும்போது யாத்ராகமத்துல 25வது அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 31, 32 வசனங்கள்ல அங்க இருக்கிற குத்து விளக்குகள் 7 கிளைகளை ஒரே தண்டுல கொண்ட குத்து விளக்குகள். 7 கிளைகளை ஒரே தண்டுல கொண்ட குத்து விளக்குகள். அருமையானவர்களே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு குறிச்சு பார்க்கும்போது அது பசும் பொன்னால் செய்யப்பட்ட அது குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த இடித்து பிழிந்த சாறு அதுல வந்து ஊற்றப்பட்டு அது ஒவ்வொரு நாளும் வந்து அது என்ன செய்யறாங்க, அந்த குத்து விளக்குகளில வாசிக்கிற பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்தில் விடப்படும். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 7 கிளைகள், நடுவுல 1, 2 சைடும் பாத்தீங்கன்னா 3. இது வந்து ஒரு டைப் ஆஃப் குத்து விளக்கு. இதுல ஒவ்வொரு நாளும் வந்து இடித்து பிழிந்த அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கணும், அணையாம இந்த குத்து விளக்கு எரியணும் என்று சொல்லப்படுகிறது. இந்த குத்து விளக்கு யாருன்னு சொன்னாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல அந்த குத்து விளக்கினுடைய எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். அதுல எரிகிற தீபம் இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவரை வந்து அந்த இடத்துல வந்து அடையாளம் படுத்துக்கிறாங்க. அதே போல 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 49ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10 விளக்கு பாக்குறோம். ஒரு பக்கம் 5, இடதுபுறம் 2வது பக்கம் இங்க 5. அதுல வந்து பூக்கள் விளக்குகளோடு இருக்கிறது. அது 10 குத்து விளக்கு, 10 விளக்குகள். அது அது வந்து 10 விளக்கு தண்டு, பசும் பொன்னாலான விளக்கு தண்டுகள்ட்டு. அதே போல இங்க சகரியா பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னாலும் அந்த குத்து விளக்கு அதுல 7 அகல்கள், 7 அகல்கள், 7 அகல்களுக்கு குழாய் போது அந்த குழாயில வந்து எண்ணெய் ஊத்துனாக்க அது வந்து எரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 7 குத்து விளக்குகள் என்று சொல்லும் பொழுது இந்த 7 வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள், இடங்கள், தொழுகை காரியங்கள், இது எல்லாமே வந்து இந்த புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிற ஒரு காரியமா நம்ம சொல்லப்படுது. 7 சபைகள், இந்த 7 குத்து விளக்குகள் என்பது 7 சபைகள். சபைகள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல அது ஒரு நிழலா வச்சாங்க. புதிய ஏற்பாட்டுல வந்து அது சபைகளா ஆண்டவர் வச்சுறார். அதை 7 குத்து விளக்குகளை 7 சபைகள் என்று நம்ம அந்த முதல் அதிகாரத்துல கடைசியில அவர் விளக்கம் சொல்றது நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த குத்து விளக்குகளை பார்க்கும்போது ஆதி நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு மட்டுமே வெளிச்சம் கொடுத்துச்சு. இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுத்துச்சு. அது வெளியே எங்கேயும் வெளிச்சம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இந்த சபையானது உலகம் முழுசும் எழும்பி பிரகாசிக்கணும். இந்த சபையானது உலகத்துக்கு பிரகாசமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல பார்க்கும் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், சில காலம் அவனுடைய வெளிச்சத்துல களி கூற மனதா இருந்தீர்களே சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் சபையா இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில உலாவும் பொழுது அவருடைய வெளிச்சத்தை பெற்று அவருடைய பிரகாசத்தை பெற்று நாம் வந்து இந்த உலகத்துக்கு சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். இன்னைக்கு சபையாகி குத்து விளக்குல இருந்து வரக்கூடிய சுவிசேஷ வெளிச்சம் வந்து முழு உலகத்துக்கும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரோம். எபேசு சபையை குறித்து சொல்லும்போது அதான் அந்த ஆதி அன்பை விட்டுட்டேன். ஆதியில் இருந்த அந்த ஐக்கியம், செப ஐக்கியம்,
இப்ப பாருங்க, ஜெபத்துக்கு நான் வரதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லையா? நமக்கு எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனை வருந்தா, தடை வருந்தா, பிசாசு விட்டுருவானா, நம்மளாம் பரலோகம் போறதுக்கு விடுமானா? கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு எது முக்கியம் நாமளே நம்ம முதல்ல நம்ம மைண்ட் செட்டை நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வைக்கணும். மைண்ட்ல உங்களுக்கு நீங்க செட் பண்ணணும். நம்ம வந்து ப்ரேயருக்கு போகணும். இன்னைக்கு காலையில் ஏஞ்சி இவ்வளவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும். எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நம்ம ஏஞ்சி உக்காந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். 7 மணிக்கு போகணும், நம்ம முடிவு பண்ணிடணும். அவ்வளவுதான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது முடிவு பண்ணது இப்ப மாத்தக்கூடாது. அதாவது பிசாசு வந்து அவன் ரொம்ப உஷாரு. அவன் வந்து என்ன செய்யறான், அவன் கரெக்டா வேலை செஞ்சுனே இருக்கிறான். நாம தான் நம்ம சோம்பேறித்தனமா சில நேரம் ஏமாந்துடுறோம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம கரிசனையா கவனமா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம ஆத்மத்தை குறித்து கவலையே இல்லை. இன்னைக்கு தேவன் வந்து என்ன செய்யறாரு, அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஆதி அன்பு இல்லை நம்ம கிட்ட. ரட்சிக்கப்பட்டப்போ இருந்த சுறுசுறுப்பு, ரட்சிக்கப்பட்ட நேரத்துல இருந்த அந்த ஒரு வைராக்கியம், ஆண்டரை தேடுறது, ஜெபிக்கிறது, அதெல்லாம் நம்மகிட்ட இப்போ இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். கொஞ்ச நேரம் வேதத்தை வாசினா ரொம்ப கஷ்டப்படுறோம். வேதத்தை ஆராயணும்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்ற, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்து நில்லுங்க. பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குத்து விளக்க வச்சிருக்க. ஒவ்வொரு சபை, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சபை. நீங்க அந்த சுவாபங்களை குறித்து நீங்க ஒவ்வொரு சபை தயவு செஞ்சு தொடர்ந்து வாங்க. இந்த சபைகள் இப்ப இதுதான் நம்ம நிதானமா போறோம். ஒரு 2 அதிகாரம் தான் நிதானமா போவோம். அதுக்கப்புறமா வேகமா போகலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அடிப்படைகள், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனாலதான் பொறுமையா நிதானமா உங்களுக்கு எடுத்துக்கொள்றேன். ஏன்னா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சுவாபம் நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இந்த சபைக்குரிய சுவாபத்துல இருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒரு நாள் செமினார் போட்டாக்க நம்ம அது எல்லாத்தையும் விளக்கலாம். ஆனா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மணி நேரம் தான் நம்ம எடுத்துன்னுக்குறோம். ஒரு இதை வந்து ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மணி நேரம் எடுக்கணும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு சபையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு சுவாபத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம எந்த சுவாபமோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஏன் இதை விளக்கம் சொல்றோம்னா, நம்மை திருத்திக் கொள்வதற்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, கர்த்தர் நமக்கு இப்படி வெளிப்படுத்துறான்னு சொன்னா நாம வந்து அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் தேவன் இதை நமக்கு பொறுமையா விழுகிறார். இந்த சரி பொன் குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொண்ணு என்பது ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறிக்கும். 2வது பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறிக்கும். பொண்ணுக்கு 2 அடையாளப்படுத்துறாங்க வேதத்துல. பொன் வந்து பரிசுத்தம், 2வது விசுவாசம், வெளியேற பெற்ற விசுவாசம் பொன். அதே போல பரிசுத்தம். அந்த 2த்துக்குமே இந்த பொண்ணு வந்து அடையாளப்படுத்துவாங்க. அதனால நம்ம தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள். அப்போ இந்த பொன் குத்து விளக்கு வந்து எப்படி இருக்கணும், விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்கணும், பரிசுத்தத்துல வல்லவர்களா இருக்கணும். இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், பரிசுத்தமும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பரிசுத்தத்துல நம்ம பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ நீதி செய்கிற நான் என்ன செய்யணும், விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாதான் நீதி செய்ய முடியும். நீதி என்பது என்ன, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் உச்சக்கட்டம் தான் கீழ்ப்படிதல். அதுதான் 2 விஷயங்களே ஆண்டவர் சொல்றார். நீதி என்பது என்ன, விசுவாசத்தின் உச்சக்கட்டம். கீழ்ப்படிதல் தான் நீதியினுடைய அடிப்படை. அப்போ விசுவாசம் உள்ளவன் யார் வந்து ஆண்டவருக்கு உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறானோ அவனை கீழ்ப்படிவான். யார் நல்ல ஒரு விசுவாசியோ, ஒரு எஜமானுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசமா இருக்கிறானோ அவன் வந்து கீழ்ப்படிவான். அவன் தான் உண்மையா இருப்பான். அவன் தான் வந்து நீதியா நடப்பான், ஆண்டவருக்கு உண்மையா நடப்பான். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உண்டு, நீதி செய்யறது இன்னும் நீதி செய்தோ. நான் சீக்கிரம் வருகிறேன்னு சொல்றேன். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நிலையங்கி. நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவருடைய ட்ரெஸ் உறிஞ்சு போடுறாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ இந்த இடத்துல அவர் நிலையங்கி போட்டுட்டு நிக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல அவர் போட்டிருக்கிற நிலையங்கி பார்த்தீங்கன்னா மகிமையின் ஆடை. ஏதோ கதர் துணியோ இல்ல ஷிஃபான் துணியோ இல்ல பாலிஸ்டர் துணியோ இல்ல, மகிமையின் ஆடை. இந்த உலகத்துக்குரியதெல்லாம் உறிஞ்சு போட்டார். அவர் வந்து உயிர் தெழும்போது மூட்டை கட்டி ஒரு பக்கமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும்.
அதாவது அவர் உடுத்திருந்த மேல போத்தி இந்த ஆடைகளை சுருட்டி ஒரு பக்கமா வச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு அவர் அப்படியே போனார். அவர் அந்த இடத்துல பிரசன்னமாகும் மரிய முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மகிமையின் வஸ்திரம், அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனுஷ சாயல், ஒரு தோட்டக்காரன் போல அவர் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான்னு தெரியல, ஒரு பிரகாசம். ஆனா ஒரு மகிமையின் சாயல் தான். அவர் வந்து ஏதோ ஒரு உடை மாதிரி தெரியுது. ஆனா அது வந்து உடையா, அது என்ன இது, அது மகிமையின் சாயல். அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் வந்து ட்ரெஸ் போட்டுட்டா இருக்குது. கடவுள் படைச்சது படைச்ச மாதிரி இருக்குது. ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமா நமக்கு தெரியல. ஆனா மனுஷன் வந்து என்ன செய்யறான், பாவம் செஞ்சதுனால நிர்வாணியா இருக்கிறதுனால அது நிர்வாணம் கொஞ்சம் ஓப்பனா இருந்தா கூட அசிங்கமா தெரியுது, கொஞ்சம் கையை தூக்கி இருந்தாலும் அசிங்கமா தெரியுது, கொஞ்சம் கால் தூக்கி இருந்தாலும் அசிங்கமா தெரியுது. காரணம் என்னன்னா அது நிர்வாணம், அந்த மகிமை எழுந்து போனதுனால. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மகிமை சாயலில் இருந்தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெரிந்த பிறகு அவருடைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, அந்த வஸ்திரம் இந்த உலகத்துக்குரிய வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய வஸ்திரத்தை பாத்தீங்கன்னா அந்த அங்க இருந்த போர் சேவகர்கள் எல்லாம் சீட்டு போட்டு எடுத்துக்கினாங்க. உலகத்துக்குரியவர்கள் சீட்டு போட்டு எடுத்துக்கினாங்க அவரது வஸ்திரத்தை. ஆனா அவர் இப்ப உடுத்திட்டு நிலையங்கி தரித்தவரா இருக்கிறது வந்து என்னன்னா மகிமையின் வஸ்திரம். அதே போல பாருங்க, பொற்கச்சை அவர் மார்பருகே கட்டி இருந்தார் என்று பார்க்கிறோம். சத்தியம் என்னும் அந்த கச்சை, வார்க்கச்சை. அவருடைய சத்தியம் பாத்தீங்கன்னா உபதேசங்கள், அதாவது உயர்ந்த சத்தியம். அவருடைய சத்தியம் எல்லாம் மேன்மையான சத்தியம், மேன்மையான உபதேசங்கள். சத்தியத்தினுடைய முழு உருவமே இயேசுதான், வார்த்தையானவர். அவர்தான் வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்து சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர். வசனமே சத்தியம். யோவான் 17:17 சொல்லுவோம், வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான் வசனம். அப்போ வசனம் யார்? இயேசுதான். இயேசுதான் வார்த்தையானவர். அப்போ அவரே உயர்ந்தவர், அவரே சத்தியமானவர். அவர் வந்து தன்னுடைய அந்த கச்சையை வந்து எப்படி கட்டியிருக்கிறாருன்னா பொற்கச்சை. அந்த கச்சையை குறிச்சு எவேசியர்ல சொல்லும் பொழுது சத்தியம் என்னும் அந்த இடைக்கச்சை, அந்த வார்க்கச்சை வந்து சத்தியம் என்ற இடைக்கச்சை என்று சொல்லப்படுது. அப்போ அந்த இடைக்கச்சை, அந்த பொற்கச்சையை கட்டிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா சத்தியத்தை அவர் கட்டிட்டு இருக்கிறாரு, அவரு தான். அதே போல இந்த நீண்ட அங்கி எதை குறிக்கிறதுனா ஒரு பிரதான ஆசாரியனுடைய அங்கி. இப்போ நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் போடுற அங்கிகள்லாம் பாத்தீங்கன்னா அது நீண்ட அங்கின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்க யாத்ராகமத்துல 28வது அதிகாரம் 4வது வசனம் 8 வாசித்தீங்கன்னா தெரியும். மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை, அதெல்லாம் வந்து ஒரு ஆரோனுக்குரிய ஒரு ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ் கோடு அது சொல்லப்படுது. தலையில பாகை வச்சிருக்கணும், அது பரிசுத்த கிரீடம் என்ற பாகைன்னு சொல்லிட்டு அது பரிசுத்தமா இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கோடு. இப்போ நம்ம ஆண்டவர் தேவனுடைய வலது பாசத்தை வீச்சிருக்கும் போது ஒரு மகிமையின் சாயல், மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அந்த அங்கி போல அந்த ட்ரெஸ் தெரியுது. அந்த நிலை அங்கி நீளமா தெரியுது, அங்கியாட்டம். இந்த அங்கி எதுனா பழைய ஏற்பாட்டுல நீளமான அந்த அங்கி யாருக்குரியதுன்னா பிரதான ஆசாரியனுக்குரியது. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா ஆசாரியரிட மேலான பிரதான ஆசாரியர் அவர்தான். ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர் அவர்தான். அதே போல அவர் மார்பருகே கட்டப்பட்டிருக்க அந்த பொற்கச்சை பாத்தீங்கன்னா அது வந்து பொன் என்பது வந்து இன்னொன்னுக்கு அடையாளம்னா ராஜாவுக்கு அடையாளம், ராஜாவுக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமைப்படியா ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக அந்த இடத்துல அந்த பிரகாசமாய் அவர் காணப்படுறதை நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு பிரதான ஆசாரியனுடைய உடை எவ்விதமா இருக்கணும்ன்றது நம்ம யாத்ராகம் 28ல பார்க்கலாம், 29ல பார்க்கலாம், லேவியராகம் 16ல பார்க்கலாம். இப்படி எல்லாம் நம்ம அந்த ஆசாரியர் உடுத்துற உடையெல்லாம் பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நம்முடைய தேவன் வந்து நமக்கு முன்னாடி இப்படி பிரசனமா இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு மத்தியஸ்தராய், பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தராய், ஒரு பிரதான ஆசாரியனாய், ஒரு நித்திய ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதிநிதியா நிக்கிறத பார்க்கிறோம். மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாக்கி தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் பிதாவுக்கு முன்னாடி நிக்கிறார். அப்படி நிக்கிறதுனால்தான் அவர் வந்து என்ன செய்யறாரு, இது நமக்காக பரிந்து பேசுறார். அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ல நம்ம வாசிக்கும் பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? பிசாசு வந்து நம்மளை தீர்க்க முடியுமா, குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக இருக்கிறவர், அதாவது நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அப்போ வலது பாரிசத்துல இருக்கிறவரும் அவர் தான், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர் தான்.
அப்போ பிரதான ஆசாரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரவேசிப்போம் ஆசரிப்பு கூட இருக்குல்ல. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றார், ஒரே தரம் நமக்காக எபிரேயர்ல சொல்லும் பொழுது நமக்காக ஒரே தரம் அவர் பிரவேசித்து ஒரே பலியை செலுத்தி தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு பிதாவுக்கு முன்னாடி இன்னைக்கும் சோட்டா 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 சொட்டின்னு அப்படியே ஒழிட்டு இருக்குது இன்னைக்கும். ஏன்னா இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. இன்னைக்கும் அநேகர் வந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை புண்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தி கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களை, கணக்கு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நம்ம ரத்தத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம இன்னைக்கு நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கிறது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தமானது இன்னைக்கு வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய ரத்தத்துல நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரத்தத்தினாலே நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரத்தத்துக்கு அநேகரை சம்பாதிக்க வேண்டும். அநேகரை கொண்டு வர, அந்த ரத்தத்தை வீணாகாதபடிக்கு அநேகரை கழுவும்படிக்கு கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நாம அந்த வேலையை நம்ம செய்யறோமா? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரை நமக்கு முன்னாக இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த பிதானுடைய வலது பரத்தில் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர். எபிரேயர் 9:11-25 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். தன்னுடைய சொந்த ரத்தத்தினால இந்த நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணி தேவனுடைய சமூகத்துல பிரத்யட்சமாய் பிரவேசித்துட்டு இருக்கார். பிரத்யட்சமாய். ஆகவே அவர் அப்படிப்பட்ட அந்த அங்கி கொண்டு பொற்கட்சியை கட்டிட்டு நமக்கு அவர் அடையாளமா அந்த இடத்துல காணப்படுறாரு. அருமையானவர்களே, இந்த அங்கின்னு சொல்லும் போது ராஜரீகத்துக்கு அநேக உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாடுல யோனதான், சவுல், தாவீது, பிரபுக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அங்கிகளை அணியறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா 1 சாமுவேல் 18:4 அதே போல 1 சாமுவேல் 24:5 எசேக்கியா 27:24 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அங்கி வந்து என்னன்னா ஒரு ராஜரீகத்தை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. பிரதான ஆசாரியன் மட்டும் இல்ல, ராஜரீகத்தையும் குறிக்கிறது. ராஜாக்கள், பிரபுக்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நீல அங்கியே உடுத்தி இருக்கிறத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, சிலுவையில அறையை கொண்டு போகும்போது ஒரு சிகப்பு அங்கியை வந்து தரித்து அந்த அந்த இடத்துல பிலாத்துக்கு முன்னாடி போயிட்டு நிக்க வச்சதை பாக்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிலையங்கி தரித்தவராய், பொற்கட்சி கட்டியவராய், ஒரு நமக்கு முன்னாடி காணப்படுகிற இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜாவாய் நமக்கு காணப்படுறார். இந்த பூமியில எல்லாருமே அங்கி போடுறாங்க, ராஜாக்கள் அங்கி போடுறாங்க, பிரதான ஆசிரியர் அங்கி போடுறாங்க. ஆனா நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, பிரதான ஆசிரியர் இந்த தகுதி கூடையவராய் இருக்கிறாரு. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதனாக பிதாவின் இடத்துல இருந்து நமக்கு ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தவர், நமக்கு ஒரு மத்தியஸ்தராக இருந்து நமக்காக ஒரு பிரதான ஆசிரியர் இருந்து நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக, அதே போல பங்கு பங்காய் வகை வகையாய் பழைய அதாவது தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவன் வந்து இந்த அநேகர் வாயிலாக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம தீர்க்கதரிசனமா கேட்டு இருந்த கடைசி காலத்துல இந்த நாட்கள்ல நமக்காக இந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடி 2025 ஏறத்தாழ 2025 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக பாடுபட்டவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் அவர் வந்து நிலை அங்கி தரித்து அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் பிரத்யட்சமாய் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அது மனுஷகுமாரனுக்குரிய சாயல் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நம்ம பற்றி கொண்டு அவரை நம்ம விசுவாசித்து அவர் இருக்கும் இடத்துல நம்ம போய் ஒரு நாள் சேர வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த நாள்ல நம்முடைய இந்த குழுனுடைய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த குழுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் போய் சேரணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசங்கள் படுறோம். கர்த்தர் வந்து இதை ஆசீர்வதித்து நமக்கு தரும்படியா நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளை என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள தகப்பன. இந்த நாள்ல 11, 12 வசனங்களை குறித்து நம்ம தியானித்தோம் கர்த்தாவே. அப்பா, இதோ 13வது வசனத்துல சில காரியங்களை பார்த்தோம். அப்பா, உம்மை குறித்து நாங்கள் தியானிப்பது எவ்வளவு இனிமையான ஒன்று தகப்பனே. அப்பா, உம்மை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்தது தகப்பனே. அப்பா, அதன் மத்தியில நீர் எங்களுக்காக 2025 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பா இந்த பூமியில வந்தீரே. அப்பா, எங்களோடு இடைப்பட்டீரே. அப்பா, எங்களோடு கூட கர்த்தாவே அப்பா நீர் பேசினீரே. அப்பா தகப்பனே, இதோ எங்களை அப்பா ஒரு நாள் வந்து கூட்டி செல்ல வரப்போகிறீர். அதுக்கு நன்றி.
மது பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். அப்ப இதை கேட்க ஒருவராயில கெட்டு போகாதபடி கத்தா வெளிப்பட்ட விசேஷத்துல இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதை கை கொள்ளுகிறவன் எல்லாம் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கத்தாவை இதை கேட்கிறவர்கள் அப்பா இதோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அடிமையும் உமது கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ ஊழியக்காரியம் உமது கரத்தை தாழ்த்துகிறேன். என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி எல்லா கனவும் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொரு உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.